இந்த பாடத்திலே கிறிஸ்தவர்களாகிய நமது அனுதின வாழ்வு என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். தின தேவையான நம்முடைய உணவு மற்றும் மன்னிப்பு மற்றும் பாதுகாப்புக்காக நாம் அனுதினமும் ஜெபிப்பது மிகவும் நல்லது. ஜெபம் என்பது ஒரு உறவை ஏற்படுத்துகிறது தேவனோடு. முதலாவதாக ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஒரு ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வீடு, வேலை, வருமானம் மற்றும் சொத்து இப்படிப்பட்ட ஆடம்பரத்தினால் அல்ல, அன்றாட தேவைகளுக்காக தேவன் ஜெபித்து நாமும் அன்றாட தேவைகளை தேவனிடத்தை பெற்றுக் கொள்வது மிகவும் நல்லது. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லாமல் நம்முடைய லக்ஸூரியஸ் லைஃப் தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறதற்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். மத்திய 7:7 ஜெபத்திலே நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற வேத வாக்கிற்கனங்க தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, நாம் அன்றாட வாழ்க்கையிலே எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனை பின்பற்றும் பொழுது இந்த மன்னிப்பு என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. இந்த மன்னிப்புக்காக ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நீங்கள் நானும் ஜெபித்து தேவனோடு உள்ள உறவை புதுப்பிப்பது நல்லது. நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது தேவனோடு உள்ள உறவும் சரியாகிறது, மற்றவர்களோடு உள்ள உறவும் மிகவும் சரியாகிறது. ஆகவே ரெண்டு உறவும் சரியாகும் பொழுதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் அவர் பதிலை தருவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பாவம் மன்னிக்கப்படும் பொழுது மாத்திரம்தான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களை நாம் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் மன்னிப்பை பெற்ற நாம் மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால், நானும் மன்னிக்காவிட்டால், கிறிஸ்து நம்மை எப்படி மன்னிப்பார் என்பதை நீங்கள் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அநேக நேரங்களிலே நம்மளை காயப்படுத்தினவர்கள், நம்மளை தூக்கி எறிந்தவர்கள், வீண்படி சுமத்தியவர்கள், நம்மளோடு சண்டை போட்டவர்கள் எல்லோரையும் எப்படிப்பட்ட உறவு பிரிவுகள் இருந்தாலும் கூட தேவனிடத்திலே வரும் பொழுது தேவ பிள்ளைகள் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வர்களாய், அந்த சுபாவத்தை உடையவர்களாய் நீங்கள் நானும் காணப்பட வேண்டும். இது மிகவும் ஒரு வலியானதுதான், மிகவும் ஒரு கடினமான ஒன்றுதான். ஆனாலும் தேவன் நம்ம மற்றவர்களை மன்னிக்கத்தக்கதாக, தேவன் இந்த ஜெபத்தை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளையாகிய நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த மன்னிக்காத தன்மையின் விஷத்தை நீங்கள் நானும் கக்க வேண்டும். ஆகவே அப்படி கக்கும் பொழுது தேவனோடு உள்ள உறவு நன்றாக இருக்கும் என்று தேவ ஆவியானவர் சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும் என்று ஒரு ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த பூமியிலே நாம் வாழுகிற வாழ்க்கையானது ஒரு வீழ்ந்து போன உலகத்திலே பாவத்தின் கீழாக, பிசாசினுடைய ஆளுகையின் கீழாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்று ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதிலிருந்து நாம் ஜெயித்து அதுல நாம் பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள் வரை அந்த ஆவிக்குரிய அந்த போராயுதங்களை ஒவ்வொரு நாளும் விசுவாசம் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் அனுபவித்துக் கொண்டவர்களாக தேவனிடத்திலே நாம் அன்பை பெற்று பிசாசை எதிர்த்து நிற்கத்தக்கதாக சோதனைக்குள் பிரவேசிக்காமல் ஆண்டுடைய பலனை கொண்டு நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக நம் ஜெபத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம் மூலமாய் செயல்படுகிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது தேவன் பலன் வருகிறது. ஜெபிக்கும் பொழுது தேவ உறவு பெறப்படுகிறது. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் நம்மை பதில் கொடுக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாக தேவையான ஒரு சிறிதோ பெரிதோ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து நீங்கள் நான் விடுதலை பெற வேண்டும், சக மனிதர்களை நன்றாக நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய போராட்டங்களை நீங்கள் நானும் மேற்கொள்வது எவ்வாறு என்று கடவுளுடைய துணை கொண்டு நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.